வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ எங்களுக்கு மாடி தோட்டம் வந்த நண்பர்களே, நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னாக்க, மாடி தோட்டம் அமைக்கணும்னாக்க இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல நம்ம அமைக்கணும். இந்த பாருங்களேன், இந்த ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஒரு அடி ஏற்றிடணும். இந்த பாருங்களேன், ஒரு அடி ஏற்றிட்டு தண்ணி விடும்போது அப்பதான் தண்ணி ட்ரை ஆகி சீக்கிரம் இது காஞ்சிடும். ஸோ தட்டு இந்த நம்ம ஃப்ளோர் வந்து வீணாகாது நண்பர்களே. நான் ஒரு 6 ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்க, 6 ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இந்த 6 ஸ்டாண்ட் இருக்கு நண்பர்களே. பாருங்க கீழே எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க, ஒரு அடி. அப்படி எல்லாத்தையுமே கூட்டு அள்ளிடலாம் நண்பர்களே. வீக்லி ஒன்ஸ் அந்த கீழே அப்படியே கீழே கூட்டு அப்படியே கீழே கூட்டு ஒரு அடி இருக்குது ஏறி நண்பர்களே. நிறைய ஃப்ளோரை விட இந்த பாருங்க 6 ஸ்டாண்ட் இருக்கு நண்பர்களே. 6 ஒரு 40 கண்டெய்னர் இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்க 1 2 3 4 5 6 நண்பர்களே. நிறைய நிறைய கண்டெய்னர் வச்சிருந்தேன் நண்பர்களே. ஃபுல்லாக வச்சிருந்தேன், ஃபுல்லாக இது சுற்றி வச்சிருந்தேன். பட் எல்லாத்தையும் குறைச்சி நண்பர்களே, குறைச்சிட்டு கீழே கொண்டு போயிட்டேன் அதெல்லாம். இப்போ இருக்கிறது இதுதான் நண்பர்களே. இந்த பாருங்க அப்படி ஈஸியாக ஃப்ளோர் பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ளோரை பாருங்க, ஏதாவது தண்ணி கசி ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இங்கே பாருங்க, இது மாதிரி தான் நண்பர்களே மாடி தோட்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஃப்ளோரை பாதுகாக்க முடியும், எந்த டேமேஜ் பில்டிங்க்கு வராது. இந்த பாருங்க ஒரு அடி ஏறி இருக்கு பாருங்க, எல்லாரும் கால் இருக்குது, ஈஸியாக கூட்டிடலாம். இதை பாருங்க இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கூட்டிட்டு இந்த ஈரன்றது இருக்கக்கூடாது. தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் ஈரம் இருக்கலாம், அடுத்த 5 நிமிஷத்துல அது காஞ்சிடணும். அந்த மாதிரி இருக்கணும் நண்பர்களே. ஆமா நண்பர்களே, என்னுடைய முக்கியமான பாயிண்ட் அதுதான். இது ஸ்டாண்ட் வைக்கும்போது குணா வீடியோ நீங்க யூடியூப்ல போய் குணா கார்டன் பாத்தீங்கன்னா அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு சென்னையில. இந்த பாருங்க எல்லா ஸ்டாண்டுமே ஒரு அடி ஏஜிருக்கேன் பாருங்களேன். முதல்ல கல் தான் வச்சிருந்தேன் நண்பர்களே, அது எனக்கு திருப்தியா இல்லை, ஃப்ளோர் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால இந்த ஸ்டாண்ட் பண்ணி இப்போ அந்த ஸ்டாண்ட்லாம் வச்சுக்கேன் நண்பர்களே. இந்த நீ சொல்லு ஒவ்வொன்றை பற்றி சொல்லு, அப்படியே அப்டேட்டை கொடுத்துருவோம். அப்படியே ஒரு அப்டேட் தரேன் நண்பர்களே, ஆசான் டேட். ஆமாம், இதில் முக்கியமாக வச்சுக்கோங்கள்ட்ட காட்ட வேண்டியது என்னன்னா, எங்கள் வீட்டில் சித்திரத்தை செடி வச்சோம், அது வந்து பூத்திருக்கு பாருங்க. சித்திரத்தை பூ நாங்கள் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். இதான் சித்திரத்தை. சொல்லுங்க, இந்த பூ இந்த இருக்கு பாருங்க, இதான் பூ. ஓகே, அப்படியே இந்த தென்னம்பாளம் மாதிரியே இருக்கு பாருங்க. அது இது வந்து துணிச்சி பச்சை, இது வந்து புதினா, எல்லா பூச்செடிகளும் இருக்கு. மல்லிகைப்பூலே ஒரு 4-5 வகை இருக்கு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க எப்படி குண்டு மல்லி, நீல மல்லி, பவள மல்லி, இது என்ன பூ, மதுரமல்லின்னு 1 2 3 4 ஐட்டம்ஸ் இருக்கு. ஜாதி பூ இருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் பறிச்சு இருக்கேன். குபேரர் பூ, செம்பருத்தி, இந்த கனகாம்பரம், கொண்டைப்பூ, கோழிக்கொண்டை, சாமிக்கு தேவையான பூ, எனக்கும் தேவையானது இருக்கும். அப்புறம் முக்கியமா பாருங்களேன், ஒரு அத்தி வந்து எவ்வளோ ஒரே ஒரு வாதில எத்தனை காய் காய்ச்சிருக்கு பாருங்க. அழகா இருக்கு, டேஸ்ட்ஃபுல்லா இருக்கு. அணில் வந்து சாப்பிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு முன்னாடி. அவங்க வந்து இந்த கீழே பாருங்க வேர்ல கண்டெய்னர் பாருங்க. இதுதான் இந்த இப்போ உள்ள மாடி தோட்டம். இந்த அளவுக்கு வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்பதான் அறுவடை பண்ணிருக்கோம். அங்க பாருங்க, காட்டுங்க. அறுவடை பண்ண பாருங்க. இப்ப ஜஸ்ட் பாருங்க, ஒண்ணா சொல்லிடு. இது வந்து ஜாதிப்பூ, மல்லிகைப்பூல எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. இது வந்து செம்பருத்தி, மிளகா இருக்கு, பச்சை மிளகா, கத்திரிக்காய், வெண்டிக்காய், சீனி மிளகா, புதினா. நாளைக்கு தேவையான சமையலுக்கு உண்டான பொருட்களையும் இப்ப காய்கறிகளையும் பறிச்சாச்சு. இதுல சின்ன கீரையெல்லாம் வேற இருக்கு, கீரையெல்லாம் இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு 4 கண்டெய்னர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா எடுத்தது ஊடி வச்சேன். ஒரு 10 நாள்ல பாருங்க எவ்வளவு கொடி வந்துச்சு பாருங்க. அடியில கிழங்கு இருந்துச்சு, அப்படியே சூப்பரா இருந்துச்சு. இங்க பாருங்க வெண்டிக்காய் ஒரு அடி வந்து சொல்லுவாங்க. எங்க ஒரு இந்த பாருங்க, அங்க வெண்டியை பாருங்க, இங்க பாருங்க வெண்டியை. இது செடியில இருக்கிறதே ஒரு அழகா இருக்கும் பாத்துக்கோங்க. 10 இருக்கு நண்பர்களே. இது எலுமிச்சங்கண்டு நண்பர்களே. ஆமா, இது வந்து ரோஸ். இந்த பாருங்க ரோஸ் இந்த பாருங்க ரோஸ். இந்த பட்டன் ரோஸ் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம இருக்குது. சக்கரவள்ளி எல்லாம் போய் அதுல பார்த்து மண்ணு மாத்த வேண்டியது. இது வந்து மஞ்சள் நண்பர்களே, கஸ்தூரி மஞ்சள். இந்த பாருங்க மஞ்சள். இது வந்து கொய்யா. இதா இருக்கு பாருங்க கொய்யா. இங்க பாருங்க, இப்ப ரீசெண்டா இது ஊத்தி மீனம்ல ஊத்தி விட்டேன் நம்ம இதுல. எவ்வளவு பூ பாருங்களேன். ஆமா, இது வந்து ரணகாரி நண்பர்களே. ஒரு மூலிகை. இது வந்து பைனாப்பிள். ஆமா, இது வந்து பைனாப்பிள். இதான் நண்பர்களே மாடி தோட்டம். இங்க ஒரே ஒரு பப்பாளி வச்சிருக்கோம், நிறைய நாங்க. ஆமா, பாருங்களேன். இந்த பாருங்க ஒரு 10 லைட் போட்டிருக்கேன். எங்க கிராண்ட் டாட்டர்ஸோட பர்த்டே இங்க செலிப்ரேட் பண்ண ஐடியால இருக்கேன். ஆமா, இங்க பாருங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு
நைட்டு ஈவன் நைட் டச்சில் காமனா ரெஸ்டாரண்ட் மாதிரி கார்டனு சைடுல பூரா அந்த உட்காந்து சாப்பிடுறதுக்கான ஒரு 10 சீட் நிற்பது இங்க பாருங்க. ஸ்டோன் இது வந்து உட்காந்து சாப்பிடுறது நிற்பது. இது வந்து இலை போட்டு சாப்பிடுறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு தான் நிற்பது வைக்கலாம்னு இருக்கேன். எங்க கிராண்ட் டாக்டர் பர்த்டே ஃபங்க்ஷனு. அப்படியே இதில் பாருங்க சுற்றி பாருங்க 10 லைட் இருக்கு பாருங்களேன். அவங்க நண்பர்களே பாருங்க ஃபுல்லாக இதான் நண்பர்கள் மாடி தோட்டத்தில் வியூ இதான் நண்பர்களே. இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்டாண்டு தான். இப்போ வேற வந்து இப்போ வந்து மாடியை பற்றி பல தடவை காட்டுறீங்க, மாடி தோட்டத்தை பற்றி. இந்த ஸ்டாண்டு இந்த பற்றி நான் கொடுக்கலன்ற இன்னொன்று முக்கியமானது என்னன்னா முக்கியமானது என்ன, ஸ்டாண்டு மட்டும் வச்சா பத்தாது, ஸ்டாண்டு பெயிண்ட் பண்ணணும். அந்த துரு பிடிச்சிருச்சு, இந்த பெயிண்ட் பண்ண போறோம். கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு. பெயிண்ட் பண்ணாதான் இது வந்து தாங்கும். பாருங்க ஒரு அடி ஏறி பாருங்க, எல்லா ஸ்டாண்டும் ஒரு அடி ஏறி இருக்கு பாருங்களேன். அப்படித்தான் நண்பர் வைக்கணும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறி தங்களுக்கு விடைபெற நண்பர்களே. பாருங்க அங்க பௌர்ணமி இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அந்த 3 நிலா வரப்போகுது நண்பர்களே. அங்க பாருங்க அந்த பாருங்க அந்த தெரியுது பாருங்க, அங்க பாருங்க. ஓகே நண்பர்களே, உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை வணக்கம் கூறி விடைபெற நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லா